நம்முடைய மீறுதல்களை நிவர்த்தியாக்கி அக்கிரமங்களை மன்னிக்கிற நல்ல தகப்பனாகிய தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய வேத வசனம் சங்கீதம் 65:3. அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. துதிப்பதற்கு ஏசாயா 38:16. என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர். நாம செய்த அக்கிரமமும் நம்முடைய மூதாதையர் செய்த அக்கிரமமும் நமக்கு தீமையதான் கொண்டு வரும். அந்த அக்கிரமத்தின் வல்லமை நம்முடைய வாழ்வுல துன்பம், கஷ்டம், வியாதி, வறுமை, கடன், ஏராளமான பிரச்சனைகளை கொண்டு வரும். இந்த மாதிரியான பிரச்சனையில இருந்து நாம விடுதலை பெறணும்னா முதலாவது கர்த்தரிடத்துல நம்முடைய அக்கிரமத்தை, பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து நாம விடுதலைய பெறணும். அடுத்து அந்த அக்கிரமத்தின் வல்லமை இனி நம்முடைய வாழ்வில் தொடராதபடிக்கு கர்த்தர் அந்த தீமையின் வல்லமையிலிருந்து நம்மளை விடுவிக்கணும்னு ஊக்கமா ஜெபிக்கணும். இந்த நாள்ல நாம அப்படி ஜெபித்து அக்கிரமத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ளலாமா? யாரெல்லாம் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து கர்த்தரிடமாய் மனம் திரும்புகிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து பாவ சாப பிடியிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி அந்த அக்கிரமத்தின் வல்லமையிலிருந்து நம்மை நீங்களாக்கி விடுவிப்பார். கர்த்தர் நம்மை சொஸ்தமடைய செய்து நம் வாழ்விலே நம்மை பிழைக்க வைக்க உண்மையுள்ள நல்ல தேவனுமாய் இருக்கிறார். எனவே அந்த நல்ல தேவனை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.